முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பீகாரில் 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெறும் 121 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவானது தொடங்கியிருக்கிறது. வாக்குச்சாவடிகளில் வரிசையில் காத்திருந்து ஜனநாயக உரிமையை வாக்காளர்கள் செலுத்தி வருகிறார்கள். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பீகாரில் தேர்தல் களம் சூடுபிடித்து உள்ள நிலையில் 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவானது இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 121 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவானது தொடங்கியிருக்கிறது. வாக்காளர்கள் காலை முதல் தற்போது தங்களது வாக்குகளை செலுத்தி வருகிறார்கள். விரிவான தகவல்களை செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க கேட்போம். நிரஞ்சன், தகவல்கள். மொத்தம் 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கு 2 கட்டங்களாக தேர்தல் என்பது நடந்து வரக்கூடிய சூழலில் முதல் கட்ட வாக்குப்பதிவு ஏற்கனவே நிறைவடைந்திருந்தது. தற்பொழுது 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு என்பது சரியாக 7 மணிக்கு தொடங்கி இருக்கின்றது. 6ஆம் தேதி ஏற்கனவே முதல் கட்ட வாக்குப்பதிவுகள் நடந்து முடிந்திருந்த நிலையில் தற்பொழுது 11ஆம் தேதி இன்றைய தினம் காலை 7 மணிக்கு இந்த வாக்குப்பதிவு என்பது நடந்து வருகின்றது. மிக முக்கியமாக பிரதமர் நரேந்திர மோடி பீகார் மக்களுக்கு கோரிக்கை வைத்திருக்கின்றார். அதிக எண்ணிக்கையில் வாக்களிக்க மக்கள் முன்வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். கடந்த முதல் கட்ட தேர்தலை பொறுத்தவரை 25 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பீகார் மாநிலத்தில் ஒரு பெரிய வாக்குப்பதிவு என்பது சாதனை வாக்குப்பதிவாக நடந்திருந்தது. தற்பொழுது மீதம் இருக்கக்கூடிய 122 தொகுதிகளுக்கு பீகார் மாநிலத்தின் 20 மாவட்டங்களில் பறந்து விழுந்திருக்கக்கூடிய 122 தொகுதிகளுக்கு தான் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு என்பது தொடங்கி இருக்கிறது. மாலை 6 மணி வரை நடைபெறக்கூடிய இந்த வாக்குப்பதிவில் அதிக அளவில் வாக்குப்பதிவு ஆகுமா, முதல் கட்டத்தை போலவே 65% அதிகமான வாக்குகள் பதிவாகுமா என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. இடங்களை பொறுத்தவரை நேபாளுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சீமாஞ்சல் பகுதி, மகதா பகுதி, ஷகாபாத் பகுதி, கோஷி பகுதி போன்ற முக்கியமான பிராந்தியங்கள் இந்த 2ஆம் கட்ட வாக்குப்பதிவில் வருகிறது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. மாவட்டங்களாக எடுத்துக்கொண்டால் அரியா, கிருஷ்ணாகஞ்ச், புரேனா, கதிஹார் போன்ற முக்கியமான மாவட்டங்களும் இருக்கிறது. இந்த இடங்களில் எல்லாம் ஒரு சில மாவட்டங்கள் அதிக பதற்றம் நிறைந்த மாவட்டங்களாகவும் கண்டறியப்படுகின்றது. குறிப்பாக பப்பு யாதவுடைய பூர்ணியா தொகுதி போன்றவை எல்லாம் எப்பொழுதுமே பதற்றம் நிறைந்த இடமாவே இருக்கும். அந்த இடங்களில் பாதுகாப்பு என்பதும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி செங்கோட்டை விபத்துக்கு பிறகு, வெடி விபத்திற்கு பிறகு அந்த பாதுகாப்பு இன்னும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. காலை 6 மணியிலிருந்தே மாக் ஓட்டிங் என்று சொல்லப்படக்கூடிய மாதிரி ஓட்டுகள் அனைத்தும் செய்யப்பட்டு அதற்கு பிறகு அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டு இப்பொழுது வாக்குப்பதிவு என்பது தொடங்கி இருக்கிறது. வட மாநிலங்களில் குளிர்காலம் என்பதனால் அதிகாலை நேரங்களில் சற்று மக்களுடைய கூட்டம் குறைவாகத்தான் இருக்கும். 10 மணிக்கு மேல் இந்த எண்ணிக்கை என்பது அதிகரிக்கும் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் கட்ட வாக்குப்பதிவிலும் அதுதான் நடந்தது. மதியம் 1 மணிக்கு மேல் தான் அந்த வாக்குப்பதிவு விறுவிறுகட அதிகரிக்க தொடங்கி பிறகு வேகமாக வாக்குப்பதிவு என்பது பதிவாகிதான் சாதனை அளவாக பதிவாகி இருந்தது. 2ஆம் கட்ட வாக்குப்பதிவிலும் அதே மாதிரிதான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பீகார் மாநிலத்தை பொறுத்தவரை ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் எதிர்கட்சியான மகாகத்பந்தன் கூட்டணிக்கும் இடையில் கடுமையான போட்டி நிலவக்கூடிய சூழலில் ஆட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணி நிதிஷ்குமார் முதல்வராக மீண்டும் வருவாரா அல்லது தேஜஸ்வி யாதவ் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அவர் புதிய முதல்வராக வருவாரா என்ற கேள்விக்கான விடை எழுதக்கூடிய, தீர்ப்பை எழுதக்கூடிய வேலையை பீகார் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பீகார் மாநிலத்தை போலவே தெலங்கானாவின் செல்வ ஜூப்ளி போன்ற முக்கியமான இடைத்தொகுதிகளுக்கும் தேர்தல் என்பது நடைபெற்று வருகிறது. பீகார் மாநிலத்துடைய தேர்தல் தான் அனைத்து மக்களுடைய பார்வையையும் நோக்கி இழுத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். முக்கியமான தலைவர்களும் பொதுமக்கள் அதிக அளவில், குறிப்பாக இளைஞர்கள் வாக்களிக்க நிறைய எண்ணிக்கையில் வர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். வாக்குப்பதிவு நடந்து வருகின்றது. தொடர்ந்து அடுத்தடுத்ததாக வாக்குப்பதிவு நிலவரங்களை பார்க்கலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.